டுடே சண்டேவாக போச்சு. அதனால் என்ன பண்ணியாச்சு, காலையிலே சிக்கனு அப்புறம் மட்டன் 2மே எடுத்தாச்சு. சிக்கன் வந்து வீட்டுக்காரருக்கு, வீட்டுக்காரர் நான் பிரியாணி செஞ்சால் அவருக்கு பிடிக்கும். 2 வேளை வச்சு சாப்பிடுவார். சரி அவர் சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கறி அலச போயிட்டார். நான் அதுக்குள்ளே என்ன பண்ண, சும்மா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெங்காயத்தை கட் பண்ணி வதக்கிட்டே இருந்தேன். அப்புறம் அவர் கறி அலசிட்டு இருந்தார். அவருக்கு வந்து சிக்கனு, எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் மட்டனு. நான் எடுத்துகிட்டு வந்ததுமே பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டேன். பசங்க 2 விளையாடிக்கிட்டு இருந்தது ஊருக்கு போகணுன்னு சொன்னதும். அப்புறம் கிளம்பிட்டு இருந்தாங்க அவங்களும். அப்புறம் நான் ஊறுகாவும் செஞ்சுட்டேன். ஊறுகாவா இது எப்பயாவது மழைப்பா இருக்குது சமைக்க முடியல அப்படின்னா போட்டு சாப்பிட்டுக்கலாம். அந்த துவையல் வச்சு 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகுது. அப்புறம் அப்பாவுக்கு மட்டன் குழம்பும் செஞ்சுட்டேன். வீட்டுக்காருக்கு பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து காலையில் 8, 8:30க்கெலாம் ரெடி ஆகிடுச்சு. 6 மணிக்கு எடுத்துகிட்டு வந்து எல்லாமே. அதுக்கப்புறம் பசங்களை வீட்டுக்காரர் கிளப்ப ஆரம்பிச்சிட்டார். 2 பிள்ளைங்களையுமே குளிப்பாட்டி மேக்கப்லாம் போட்டு அவர் கிளப்ப ஆரம்பிச்சிட்டார். நானும் அப்புறமா தலையை சீவிக்கிட்டு சுடிதார் ஒன்று மாட்டிக்கிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பி 9 மணிக்கெல்லாம் போய் பஸ்ஸில் ஏறி உக்காந்தாச்சு. பின்னாடி சீட்டு தான் கிடச்சிது. அதுவும் ஃப்ரீ பஸ்ஸில் தான் உட்காரணுன்னு சொல்லி. பின்னாடி சீட்டில் என்ன எட்டி எட்டி பார்க்குறான், ஒன்றுமே தெரியல. அப்புறம் முன்னாடி உட்கார வச்சுட்டான் அந்த பாட்டி ஏடு கிளப்பிட்டு. அதில் நல்லா ஜன்னல் தெரியுது, பின்னாடி சீட்டில் ஜன்னல் இல்லை. அப்புறம் எப்படியோ வந்து சேர்ந்தாச்சு. அப்பாட்ட வந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லி எடுத்து வச்சேன். அவர் உட்காந்துட்டு இருந்தார். அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அப்புறமா திரும்ப வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு கிளம்புங்க பிறகு ஒரே காலியாக போகுது பஸ்ஸு. ஒரே ஜாலியாக தான் இருக்குது, காலியாக இருந்தாலே. பாப்பா நாங்கள் உட்காந்துட்டு தான். ஆனால் பசங்களுக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளோ தான் கண்ட்ரோல் பண்ணாலும் தூக்கத்தை முடியல. அப்புறம் சரி தூங்குங்க அப்படின்னு சொல்லி போட்டேன். பரவாயில்ல, அந்த பஸ் கண்டக்டர் கொஞ்சம் பிடிச்சிக்கன்னு சொல்லி என்னை திரும்பி பார்த்துட்டே இருந்தார். பிள்ளைங்க கீழே விழுந்துடணும், ஏன்னா பின்னாடி சீட்டு தூக்கி உயரக்கு கிடாசுது. அப்புறம் வீட்டுக்காரரும் வந்துட்டார். பஸ் ஸ்டாண்டும் வந்து நின்றுடுச்சு. ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு மொட்டை அடிச்சுட்டு. அதை பார்த்து தான் அப்புறம் பிள்ளைங்க எழுந்திரிச்சிச்சு. ஏஞ்சி போய் பஸ்ஸில் ஏறி போயிட்டாங்க. பஸ்ஸை விட்டு இறங்கி அப்பா கூட போயிட்டாங்க. சண்டே இதோட ஓவர் ஆகிடுச்சு. காலையில் போனோம், சாயந்தரம் வந்து முடிஞ்சு